வெல்கம் டு ஸ்ரீ அட்ராசிட்டி சேனல். ஒரு ENT ஸ்பெஷலிஸ்ட்டில் ஒரு பேஷண்ட்டு போகிறாரு. அவர் சொல்கிறாரு, எனக்கு காதில் கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்குது, காதில் வலி இருக்குது அப்படின்னு. அதுக்கு அந்த டாக்டர் வந்து ஒரு மாத்திரையை கொடுத்து, இந்த மாத்திரையை வந்து சாப்பிடுமா அப்படின்னு. அப்போ பேஷண்ட் கேட்குறாரு, இந்த மாத்திரை கொடுத்துருக்கீங்களே, இது கொஞ்சம் பெருசாக இருக்குது, உள்ளே போகுமா அப்படின்னு. இந்த மாத்திரையை போட்டுட்டு தண்ணி குத்தினா உள்ளே போகுமா அப்படின்றாரு. எதுக்கு இப்படி கேட்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாக்டர் பேஷண்ட்களை கேட்டதுக்கு, அந்த பேஷண்ட் வந்து சின்ன வயசில் அப்படி தான் ஒரு தடவை என் காதில் தண்ணி போயிடுத்து, அப்புறம் எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 10 நாளைக்கு காதே சரியாக கேட்கல, அதனால தான் தண்ணி வேணுமான்னு யோசிக்கிறேன், இந்த மாத்திரையை பொடி பொடியாக்கிட்டு பவுடராக போட்டுக்கலாமா காதில் அப்படின்ட்டு. இல்லைம்மா, நீ இந்த மாத்திரையை வந்து வாய் வழியாக தான் சாப்பிட்ணும் அப்படின்ற. அதுக்கு அந்த பேஷண்ட் கேட்குறாங்க, என்னுடைய வாய் நல்லா தானே இருக்குது, காதில் தானே பிரச்சனை, எதுக்கு நீங்கள் வாயில் மாத்திரை போட சொல்கிறீங்க அப்படின்னாங்க. அப்போது வாயில் மாத்திரையை போட்டுன்னு தண்ணி குத்தினா காது வழியாக வெளில வராதில்லை அப்படின்றாரு. இல்லை வராதும்மா அப்படின்னு. அப்போ டாக்டர் கேட்குறாரு, நீ எப்படிம்மா வந்து சாப்பாடு சாப்பிட்றேன்னு. சாப்பாடை வந்து நான் வாயில் தான் சாப்பிட்றேன் அப்படின்ட்டு. அப்போது டாக்டர் சொல்கிறாரு, வாயில் சாப்பாடு சாப்பிடும்போது அது வயிற்றுக்கு தான் போகும் அப்படின்ட்டாரு. அப்போ வந்து இந்த மாத்திரை காதுக்கு போகாதா சார் அப்படி சொல்லிட்டு திருப்பி அந்த பேஷண்ட்டு டாக்டர்களை கேட்குறாரு. அதுக்கு டாக்டர், ஐயோ ராமா, இப்படி ஒரு பேஷண்ட்டுகளை மாட்டேன் நான் படாத பாடுபடுறேனே அப்படின்னாராம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.